மாநிலத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய ஃபாதரியார் மீது 5 பிரிவுகளில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவான ஃபாதரியாரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் பெண் கூறியிருக்கக்கூடிய பகீர் குற்றச்சாட்டுகள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ. இவர் குழித்துறையை தலைமையிடமாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியாராக பணியாற்றி வந்தார். இதற்கு முன் பேச்சிப்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் பாதிரியாராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன்பு தக்கலை அருகே உள்ள பிலாங்காலை சர்ச்சில் பாதிரியாராக பொறுப்புக்கு வந்துள்ளார். இந்நிலையில் பாதிரியார் பெனடிக்ட் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது. மேலும் பெண்களுக்கு இரட்டை அர்த்தத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் அவரது ஆபாச வீடியோ காலிங் ஸ்கிரீன்ஷாட்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. அதே சமயம் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது பெண்கள் யாரும் புகார் அளிக்க முன் வராததால் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் பேச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்த 18 வயது நிரம்பிய இளம் பெண் ஒருவர் பாதிரியார் மீது புகார் அளித்துள்ளார். அதில் பெனடிக்ட் ஆண்ட்ரூ பேச்சிப்பாறை சர்ச்சில் பாதிரியாராக இருந்தபோது தான் பிரார்த்தனைக்காக சென்றதாகவும் அப்போது பாதிரியார் தன்னிடம் தவறான கண்ணோட்டத்துடன் மோசமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வாட்ஸ்அப் மூலம் இரட்டை அர்த்த மெசேஜ்கள் மற்றும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பியதாகவும் புகாரில் குற்றம் சாட்டியிருந்தார். பேச்சிப்பாறையில் இருந்து பிலாங்காலை சர்ச்சுக்கு மாற்றலாகி சென்ற பிறகும் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்படி வற்புறுத்தியதாகவும் பெண் புகாரில் கூறியுள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலியல் உணர்வை தூண்டுவது, பெண் வன்கொடுமை, சமூக வலைத்தளங்களில் ஆபாச போட்டோக்கள் அனுப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ தலைமறைவானார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர்.